வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இரேஷனல்ஸ் அந்த லைனில் கொடுத்துருக்க இரேஷனல் நம்பரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன? நமக்கு √3. நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அந்த லைனில் ஏன்ற பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? √3 கொடுத்துருக்காங்க இல்லையா? √3 கொடுத்ததுனால நான் ஜஸ்ட்டு 3 மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஏலேருந்து 3ன்ற பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். அதை பின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர். ஓகே, பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர், நான் 3 to 4 எடுத்துருக்கேன். ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டு சீனு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சீன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏக்கும் சி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு செமி சர்க்கிள் வரையணும். ஏக்கும் சிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்? ஏலேருந்து காம்பஸ் எடுத்துகிட்டு ஏலேருந்து பாதிக்கு மேலே அளவெடுத்து ஒரு பைசெக்டார் வரையணும். பைசெக்டாரை ஜாயின் பண்ணினீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு இதை சென்டராகவும் இதை ரேடியஸாகவும் வச்சு ஒரு செமி சர்க்கிள் வரையணும். அது சிக்கும் ஏக்கும் டச் ஆகும். ஏன்னா நம்ம ஏக்கும் சிக்கும் தான் பைசெக்டார் வரைஞ்சோம். அதனால் கரெக்டாக ஏக்கும் சிக்கும் அந்த செமி சர்க்கிள் ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல 3ல், அந்த 3லேருந்து செமி சர்க்கிளுக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் தான் நமக்கு என்ன வேல்யூ? √3. இது ஒய் ஆக்சிஸில் தான் √3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணணும்? காம்பஸை பியில் வச்சுட்டு பியிலேருந்து இந்த செமி சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இதை டின்னு கொடுத்துக்கலாம். இந்த டியையும் பியையும் ரேடியஸை வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே இந்த லைனோட முடிச்சிருங்க. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா இது இங்கேருந்து இங்கே வர்ற பாயிண்ட்டு தான் என்னது? நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் √3. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. போடுறதா கஷ்டம்னு நினைப்பீங்க, பார்த்தோன்னே புரியலைன்னு நினைப்பீங்க. அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் ஒரு லைன் போட்டாச்சு, ஏன்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸ்கேலில் என்ன பண்ண போகிறோம்? 4.7, அதாவது 4.7 கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். அதை பின்னு மார்க் பண்ணியாச்சு. பியிலேருந்து என்ன பண்ண போகிறேன்? பியிலேருந்து ஏதோ ஒரு 1 சென்டிமீட்டர் பியில் நான் வச்சுக்கிறேன். 5 கரெக்டாக வச்சுட்டேன். அடுத்து 6ல் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டர் எல்லாம் எடுத்தாச்சு. இது சீன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதுக்கு பைசெக்டார் வரைய போகிறோம்? ஏக்கும் சிக்கும். ஏலேருந்து ஒரு கட்டு, பியிலேருந்து சியிலேருந்து ஒரு கட்டு. அதே மாதிரி இந்த சைடும். இப்போ பைசெக்டரை ஜாயின் பண்ணிடுங்க. லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சென்டரும் இந்த ஏவும் தான் ரேடியஸ். இதை வச்சு ஒரு சர்க்கிள் பாருங்க. எங்கே காம்பஸ் வைக்கணும்? இங்கே வச்சுட்டு வரையணும். காம்பஸ் இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அது சிக்கும் ஏக்கும் கரெக்டாக டச் ஆகும். இப்போ இந்த செமி சர்க்கிள்லேருந்து பிக்கு, அதாவது நம்ம 4.7ல் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா அதான் உங்களோட என்னது? √4.7. இப்போ இது ஒய் ஆக்சிஸில் √4.7. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வேணும்ல, அதனால் இந்த பியையும் இந்த டியையும் ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து. அது இந்த லைனோட எக்ஸ் ஆக்சிஸோட கட் ஆகிடும். டச் பண்ணுற பாயிண்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த பியிலேருந்து இந்த டச் ஆகிற பாயிண்ட் தான் என்னது? 4.7. √4.7 ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் நான் உங்களுக்கு ரஃபாக தான் போட போகிறேன். ஓகே, ஒரு லைன் போட்டாச்சு. அந்த லைனில் ஏன்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பி எவ்வளவு? 6.5க்கு எடுக்கணும் நம்ம. அப்போ அளவு வச்சு என்னது? 6.5க்கு பீன்ற பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். 6.5க்கு அதுக்கப்புறம் பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர், நான் 7 வச்சுட்டேன். 7லேருந்து 8 ஒரு சீன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏக்கும் சிக்கும் காம்பஸ் வச்சு ஒரு இதிலேருந்து பாதிக்கு மேலே அளவெடுத்து ஒரு கட் போட போகிறீங்க. இங்கேயே ஒரு கட் போட்டிங்கன்னா அந்த லைனை பைசெக்டாரை ஜாயின் பண்ணுங்கள். பைசெக்டாரை ஜாயின் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட்டும் ஏவையும் ரேடியஸாக வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரையலாம். அந்த செமி சர்க்கிள் கரெக்டாக ஏலையும் சிலையும் டச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பியிலேருந்து இங்கே போகிற பாயிண்ட்டு தான் என்னது? உங்களுக்கு √6.5.
நான் ரஃபாக போட்டதுனால சின்னதாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் காம்பஸ் இங்கே வச்சுட்டு இதை ரேடியஸாக வச்சுட்டு இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு கூட என்னது எக்ஸ் ஆக்சிஸில் 6.5. நீங்கள் காம்பஸ் வச்சு பென் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் 6.5ன்றதுனால. ஓகே, செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எனி 2 irrational numbers between. ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங்காக போயிட்டுருக்கு. அந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில் 2 irrational நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் எடுத்து பாருங்கள். 3010, அதாவது 3010. இங்கே எவ்வளவு 3020. இதுக்கு இடையில் நம்ம எத்தனை நம்பர்ஸ் வேணால் எழுதலாம். 10லேருந்து 20க்குள்ளே 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம 2 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கேன், 10க்கு அடுத்து 12 ஒன்று எழுதியிருக்கேன், 13 ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ பின்னாடி உள்ள நம்பர்ஸ் டிஜிட்டல்லாம் நீங்கள் அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வேறு எது போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்னது, 6/7ம் 12/13. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். அப்போ 6ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா 6ஐ உள்ளே போட்டு 7ஐ வெளியில் போட்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.857142. உங்களுக்கு டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஓகே, இதை பார்த்து டிவிஷன் போட்டுக்கோங்க. அடுத்து 12/3. 12/3 எப்படி டிவைட் பண்ணணும்னா 12 உள்ளே போட்டு 13 வெளியில் போட்டு டிவைட் பண்ணிங்க. அதாவது ரிப்பீட்டட் டேர்ம் வரும்போது இங்கே 12 இருக்குங்களா, மறுபடியும் இங்கே 12 வந்துருக்குதா, அதனால் இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் அதே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி தான் இங்கே 6லையும் இங்கே 6 ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா, லாஸ்ட் வரும்போது 6 முடிஞ்சிருக்கா, மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து 8571442 அப்படி தான் வர ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு இடையில் நம்ம 2 நம்பர்ஸ் எழுதணும். ஓகே, இப்போ என்ன இருக்குது, 85 இருக்குது, 92 இருக்குது. 85க்கும் 92க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும், நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும். எனி 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் 0.867142 எக்ஸெட்ரா, 0.897142 எக்ஸெட்ரா. நான் 2 நம்பர் எழுதியிருக்கேன். எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா √2வும் √3யும். √2வோட வேல்யூ என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. √2 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. √2 ஸ்கொயர் ரூட் நமக்கு ஏற்கனவே தெரியும். √2க்கு 1.414 எக்ஸெட்ரா வரும். √3க்கு 1.732 எக்ஸெட்ரா வரும். அப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில் எத்தனை எழுதலாம், இங்கே 1.4 இருக்குது, இங்கே 1.7 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில் 1.51 அப்படின்னு எழுதியிருக்கேன், அப்புறம் 1.64 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு இடையில் நம்ம எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான் செகண்ட் சம்மில் என்ன கேட்டாங்களோ அதே தான். ஃபைண்ட் எனி 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2.2360 எக்ஸெட்ரா, 2.236505 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று போல் இருக்குது. எத்தனை நம்பர் 3 டிஜிட்க்கு ஒன்று போல் தான் இருக்குது நமக்கு. அதனால் நம்ம 4 டிஜிட் எடுத்து பார்க்கணும். ஓகே, இங்கே 2360, இங்கே 65 இருக்குது. அப்போ 60, இங்கே 65. அப்போ 60க்கும் 65க்கு இடையில் எத்தனை நம்பர்ஸ் எழுதலாம், 5 நம்பர்ஸை எழுதலாம். The 2 rational numbers are 2.2361 எழுதியிருக்கேன், 2.2362 எழுதியிருக்கேன். பின்னாடி உள்ள டிஜிட் எந்த டிஜிட் வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகே,